Hey guys, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shorn sworld. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது दो प्लेट पानी पूरी दे என்னப்பா கேக்குற? 2 प्लेट पानी पूरी கேக்குறாரு. ஓ 2 பிளேட்டா? ஏ பானி பூரி. எல்லாரோட ஃபேவரட் ரோட் சைடு ஃபுட் பானி பூரி தான். இதை எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். பானி பூரியை 3 டைப் ஆஃப் பிரிச்சுக்கலாம். ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி, அப்புறம் பூரியும் ஸ்டஃப்பும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புளி, வெல்லம், மிளகாய் தூள், இஞ்சி, ஜீரக பொடி, கடைசியா உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கப் வெல்லம். இது 150 200 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1.5 இன்ச் சைஸுக்கு இஞ்சி இடிச்சு போட்டுக்கலாம். 750 ml தண்ணி. இந்த மிக்சரை 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் சட்னி திக்காகிறதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் பாயில் பண்ணலாம். சிரப் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். ஸ்வீட் சட்னி ரெடி ஆயாச்சு. அடுத்து பூரி மாவும் ஸ்டஃப்பும் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: ரவா, மைதா, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சால்ட் அண்ட் பெப்பர். ஒரு பவுலில் 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. ரவா தான் நம்ம பூரியை புஃப்னு கொண்டு வரப்போகுது. 2 டேபிள் ஸ்பூன் மைதா. 1 கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவே போதுமான அளவு. தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், ஸோ நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு 30 மினிட்ஸ் கவர் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினாவும். நெக்ஸ்ட் நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, சாட் மசாலா, ஜீரக பவுடர், உப்பு. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, 2 சின்ன பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தண்ணி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத டைரெக்டாக எடுக்க மாட்டோம், இது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இதிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி, கால் டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. ரொம்ப டேஸ்டான க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாவை தேய்க்க போகிறோம். கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க மாவு 2 போர்ஷனாக கட் பண்ணி தனித்தனியாக தேய்க்க போகிறேன். நல்ல பால் போல் உருட்டிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சி எடுக்கணும், இல்லைன்னா பூரி உப்பி வராது. இப்போ நான் மூடி வச்சு என்னோடய ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். ஆயில் ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும்.
நம்ம பூரி எண்ணெயில் போட்ட உடனே ஸ்பூன் வச்சு அமுக்கி அமுக்கி விடணும், அப்போ தான் பூரி உப்பி வரும். நான் ஃபஸ்ட் டைம் போட்டப்போ என்னோடய 2 பூரியில் ஒரு பூரி நல்லா புஃப்னு வந்துச்சு, ஒரு பூரி கம்மியாக வந்துச்சு. ஏன்னா நான் சரியாக அமுக்கி விடல. அகெயின் ஒரு டைம் போட்டு காட்டுறேன். நல்லா அமுக்கி விட்டால் மட்டும்தான் புஃப்னு வரும். வேக வச்ச உருளைக்கிழங்குல கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொத்தமல்லி, உப்பு, மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பானிபூரி ரெடி பண்ணிட்டோம். பூரி உடைக்கிறப்போ சவுண்ட் இப்படி இருக்கணும். இப்போ பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு, எக்ஸ்ட்ரா ஆனியன். இப்போ நான் பானிபூரி டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி கொஞ்சமாக ஸ்வீட் சட்னியில் முக்கி எடுத்து ஹெவியாக க்ரீன் சட்னி உள்ள விட்டு எடுத்து சாப்பிட்றப்போ அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷோன் சோல்டை ஃபாலோ பண்ணுங்கள்.